இந்த பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்களும், இந்த அரசியல் விமர்சகர்களும், இந்த பழந்தின்னு கொட்ட போட்ட அரசியல்வாதிகளும் நீங்க தான் சொல்றீங்க, டிவிகே இஸ் அன்டெஸ்டட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி. அன்டெஸ்டட் பார்ட்டிய எப்படி நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க? எப்படி நீங்க இவர தரக்குறைவா எடை போடுறீங்க? எப்படி நீங்க இவருக்கு அரசியல் தெரியலன்னு நெனைக்கிறீங்க? ஏன்டா இவ்ளோ காம்படிஷனுக்கு நடுவுல அவங்க பிரச்சாரமே சரி, விஜய் அண்ணனுடைய பிரச்சாரம் கேன்சல் ஆயிடுச்சு. இவருக்கு பிரச்சாரம் பண்ண தெரியல. அரசியல் பண்ண தெரியல. உங்க பார்வைக்கே வரேன். இவருக்கு அரசியலே தெரியலப்பா. ஆனா, அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சாரம் பண்றதுக்குன்னு ஒரு வே ஆஃப் டெக்னிக் இருக்கு. ஒரு வே ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில அவங்கவங்க பிரச்சாரம் பண்றாங்க. அது போய் மக்கள எப்படி சென்றடையுது? அது மக்களுக்கு இடையே எப்படி ஒரு தாக்கத்த உண்டாக்கியிருக்கு? அதனுடைய விளைவு என்ன? வாட் இஸ் த ரிசல்ட் ஃபார் த இம்பாக்ட் ஆஃப் புரொபகண்டா? சரியா? அத விட்டுபுட்டு, நீங்க உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட மக்களுக்கு நடுவுல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றத மறந்துட்டு, நமக்கு எதிரா எவன்லாம் வரானோ, அவனெல்லாம் போட்டு அடிக்கணும். இவன் வர்றதால தான் அப்போ உங்களுடைய கொள்கை மேல, உங்களோட கோட்பாடு மேல, உங்களோட சித்தாந்தத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லடா. உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு ஞானம் இருக்கா இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க மத்தவன தற்குறின்னு சொல்றத மட்டும் நீங்க யோசிங்க. உங்க கொள்கை மேலயும், உங்க கோட்பாட்டு மேலயும், உங்க சித்தாந்தத்து மேலயும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நீங்க வரப்போற கட்சியெல்லாம் பத்தி நீங்க மத்த எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்ல.